Good morning, one and all. Now let's discuss about 10th standard social science subject, history lesson 7, anti-colonial movement under British of nationalism. காலனி இயக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்துடைய தோற்றமும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மிதவாதிகள் அப்படிங்கிறத மாடரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்கள எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? What are the learning objectives of this lesson? The nature of tribal and peasant revolts against the British. ஆங்கிலேயருக்கு எதிரான பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளுடைய போராட்டத்துடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். Contributory factors for the outbreak of the Great Rebellion of 1857 and the subsequent changes in the British approach to governing India. 1857 ஆண்டு பெருக்கழகம் அப்படிங்கிறது வெடிச்சுது. அதற்கான காரணிகளும் அதனை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி ஆளக்கூடிய தன்மையை தங்களுடைய அணுகுமுறையில் ஏற்படுத்திக்கிட்டாங்க, அதனுடைய மாற்றங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் த ப்ராஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏர்லி நேஷனலிஸ்ட். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகத்திற்கான காரணங்களும் அதனுடைய தொடக்க கால தேசியவாதிகளுடைய கண்ணோட்டமும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷ் பிகைன் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 அண்ட் த லான்ச் ஆஃப் சுதேசி மூமெண்ட் இன் பெங்கால். 1905 வங்க பிரிவினைக்கு பின்னாடி இருந்த ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாள்க கொள்கையும் வங்காளத்தில் எப்படி சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது தோன்றுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் ஃபார் த லான்ச் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட். தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் இயக்கத்துடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நாம் பார்ப்போம். ஓகேவா? லெட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். ஆன் 23 June 1757 the Nawab of Bengal Siraj ud Dawla was defeated by the East India Company at the Battle of Plassey. 1757 ஆண்டு ஜூன் 23 நடைபெற்ற அந்த பிளாசி போரில் வங்காள நவாபாக இருந்த சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிறவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்கனால அந்த பிளாசி போரில் தோற்கடிக்கப்பட்டார். த பேட்டில் வாஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை ராபர்ட் கிளைவ், கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஹூ மேனேஜ் டு கெட் த clandestine support from Mir Jafar, the uncle of Siraj ud Dawla and the chief of the Nawab army. ஆங்கிலேய படையுடைய தலைமை தளபதியாக இருந்தவர் ராபர்ட் கிளைவ். வங்காள நவாப்பு படைக்கு தலைமை ஏற்றிருந்தவர் சிராஜ் உத் தௌலாவுடைய சித்தப்பா மீர் ஜாஃபர். இந்த மீர் ஜாஃபரோட ராபர்ட் கிளைவ் ரகசிய ஆதரவை பெற்று பிளாசி போருக்கு வித்திட்டார். ஓகேவா? Clive was helped by the Jagat Seth, money lender from Bengal, who were aggrieved by Siraj ud Dawla policy. சிராஜ் உத் தௌலாவுடைய அடக்குமுறை கொள்கைகளால் அவதிப்பட்ட ஜகத் சேத், ஓகேவா, அவங்க வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. அவங்க யாருக்கு உதவி செஞ்சாங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவுக்கு உதவி செஞ்சாங்க. பிட்வீன் 1757 and 1760 the company received rupees 22.5 million from Mir Jafar, who became the new Nawab of Bengal. இந்த வங்காளத்துடைய புதிய நவாப்பா நியமிக்கப்பட்டிருந்த மீர் ஜாஃபர் கிட்ட இருந்து கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாயை 1757 மற்றும் 1760க்கு இடைப்பட்ட காலத்தில் வாங்கினாங்க. ஓகேவா? The same money was later invested to propel the industrial revolution in Britain, which rapidly mechanized the British textile industries. இந்த தொகை பின்னாடி ஆங்கிலேயர்களுடைய ஜவுளித்துறை அதிவேகமாக இயந்திரமயமாக்கிறதுக்கு உதவிய பிரிட்டனில் தொழில் புரட்சிக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. On the other hand, India was led to the path of deindustrialization and forced to create a market for the products manufactured in Britain. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொழில்கள் முடங்கவும் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருளுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்குறதுக்காக வழிவகைகள் அப்படிங்கிறத செஞ்சாங்க.
The blunder of India by the English East India Company continued for another 190 years. ஓகே, அதாவது இந்தியா வந்து கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் ஒரு 190 ஆண்டுகளுக்கு வந்து நீடிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? In this lesson, the story of resistance and the varied range of response against the British rule in the Indian subcontinent from the early and mid 19th century to the early 20th century are outlined. இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலையும் மத்தியிலும் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்கள் அப்போ இருந்த நிலைப்பாடை பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீசன் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ், விவசாயிகள் மற்றும் பழங்குடியினருடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். While urban elite of India was busy responding to the Western ideas and rationality by engaging in various socio-religious reform movements, a far more aggressive response to the British rule emerged in rural India. ஓகே, அதாவது பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் இதெல்லாம் குறித்து இந்தியாவில் நகர்ப்புறம், ஓகேவா, அதாவது உயர்குடி மக்கள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உயர்குடி மக்கள் வந்து முனைப்பாக இந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய தீவிரமான ஒரு போக்கு அப்படிங்கிறது நிலவுச்சு. The traditional elite and peasantry along with the tribals revolted. பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் இணைஞ்சு தான் கிளர்ச்சி அப்படிங்கிறத செஞ்சாங்க. They were not necessarily seeking the removal of British, but rather the restoration of the free colonial order. இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் வெளியேறத அவங்கள கோராமல் காலனி ஆதிக்கத்துக்கு முன்பு இருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துறத வந்து வலியுறுத்தினாங்க. They were nearly 100 peasant uprising during the British rule. ஆங்கிலேயர் ஆட்சியில் கிட்டத்தட்ட 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகள் அப்படிங்கிறவங்க கிளர்ச்சி நடத்தினாங்க. They can be classified into the following categories. அவ்வாறு விவசாயிகளுக்கு இடையில் ஏற்பட்ட கிளர்ச்சியை கீழ்கண்டவாறு நாம் வந்து வகைப்படுத்தலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரீஸ்டோரேட்டிவ் ரெபெலியன்ஸு, அதாவது மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள்னு சொல்லுவோம். அகிடேஷன் ஆஃப் திஸ் டைப் ரிலேட்டட் டு அட்டம்ப்ட்ஸ் டு ரீஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோசியல் ரிலேஷன்ஸ். இந்த வகையான போராட்டம் பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தக்கூடிய முயற்சிகள் தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் மூமெண்ட், சமய இயக்கங்கள். Such agitation were led by the religious leaders who fought for the liberalization of the local populace by restricting society on certain religious principles. இத்தகைய இயக்கங்களுக்கு வந்து தலைமையேற்ற சமய தலைவர்கள் சமய சிந்தனையுடைய அடிப்படையில் சமூகத்தை சீரமைக்கிறதுக்காக உள்ளூர் மக்கள் மூலமாக விடுதலைக்கு வந்து போராடினாங்க. அடுத்தது சோசியல் பேண்ட்ரி, சமூக கொள்ளை அப்படின்னு சொல்லுவோம். The leader of such movements were considered criminal by British and the traditional elite, but were looked upon by their people as heroes or champions of their cause. இந்த இயக்கங்களுடைய தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலேயும் பாரம்பரிய மக்கள் அந்த உயர்குடியினாலேயும் குற்றவாளிகளாக கருதப்பட்டாங்க. அதனால் அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவர்களை வந்து தங்களுடைய மேம்பாட்டுக்கு உழைத்த நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் அவங்க பார்த்தாங்க. அடுத்தது மாஸ் இன்சுரக்ஷன்ஸ், மக்களுடைய கிளர்ச்சி. யூஸ்வலி லீடர்லெஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங், பொதுவாக தலைவர்களே இல்லாமல் திடீர்னு எழுந்த புரட்சி இயக்கங்கள் தான் இந்த மக்களின் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், சேஞ்சஸ் இன் த ரெவன்யூ சிஸ்டம், வருவாய் முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம். The East India Company restricted the Mughal revenue system across India in such a manner that it increased the financial burden on the peasant. இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்த
முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது மறுசீரமைச்சுது. அதனை தொடர்ந்து விவசாயிகள் வந்து விவசாயிகளுடைய நிதிச்சுமையை அதிகப்படுத்தினாங்க. There was no widespread system of private ownership of the land in free British India. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து தனி சொத்துரிமை பற்றி எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட், நிலத்தை வந்து கீழ் குத்தகைக்கு விடுறது. ஓகேவா? த ப்ராக்டிஸ் ஆஃப் லெட்டிங் அவுட் அண்ட் சப்லெட்டிங் ஆஃப் லேண்ட் காம்ப்ளிகேட்டட் த அக்ரியன் ரிலேஷன்ஸ். நிலத்தை வந்து குத்தகைக்கு விடுறதும் கீழ் குத்தகைக்கு விடுறதும் விவசாய உருவங்களை வந்து பெரிதும் சிக்கலுக்கு உண்டாச்சு. த ஜமீன்தார் ஆஃப்டன் சப்லெட் லேண்ட் டு மெனி சப்பார்டினேட் லார்ட்ஸ் ஹூ இன் ரிட்டர்ன் கலெக்டட் எ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் த பீசன்ட். ஜமீன்தார்கள் வந்து தங்கள்கிட்ட இருந்த நிலத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பிரபுகளுக்கு கீழே குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. நிலப்பரப்புகள் என்ன பண்ணாங்க, அவங்க விவசாயிகிட்டேருந்து ஒரு தொகையை வந்து வாங்கிக்கிட்டாங்க. சரியா? குறிப்பிட்ட தொகையை வந்து வசூலித்து கொடுக்கக்கூடிய வேலையில் இருந்தாங்க. திஸ் இன்க்ரீஸ்டு த டாக்ஸ் பர்டன் ஆஃப் த பீசன்ட். இதனால் விவசாயிகள் மீதான வரிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாச்சு. ஓகேவா? அடுத்த பீசன்ட் அப்ரைசிங், விவசாயிகளுடைய கிளர்ச்சி. Peasant revolt began to erupt in the early 19th century and continued till the very end of the British rule in India. 19வது நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வெடிக்க தொடங்கிய விவசாயிகளுடைய கிளர்ச்சி இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு முடிவுக்கு ஒரு வரையிலும் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்சி மூமெண்ட். ஓகே, ஃபார்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபார்சி மூமெண்ட் வாஸ் லான்ச்டு பை ஹாஜ் சர்துல்லா in 1818. ஓகே, ஹாஜ் ஹரிதுல்லா அப்படிங்கிறவளால் 1818வது ஆண்டு ஃபார்சி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்பட்டுச்சு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹரிதுல்லா in 1839, the rebellion was led by his son Tudumin, who called upon the peasant not to pay tax. ஓகே, 1839 ஷரீதுல்லா மறைஞ்ச பின்னாடி இந்த கிளர்ச்சிக்கு அவருடைய மகன் டுடுமியான் அப்படிங்கிற ஒரு தலைமை ஏற்றார். அவர் வந்து விவசாயிங்கிட்ட நீங்கள் இனிமேல் யாரும் வரி வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். இட் கெய்னட் பாப்புலாரிட்டி ஆன் எ சிம்பிள் டாக்ட்ரின் தட் லேண்ட் அண்ட் ஆல் வெல்த் ஷுட் பி ஈக்குவலி என்ஜாய்டு பை த காமன் ஃபோக். பொதுமக்கள் வந்து நிலத்தையும் அனைத்து வளங்களையும் சரிசமமாக அனுபவிக்க வேணும் அப்படிங்கக்கூடிய எளிய கொள்கையில் இந்த அறிவிப்பு வந்து பிரபலமானது. டுடுமியன் லெட் எம்ப்ரஸ் ஆன் த ஈகலிட்டேஷன் நேச்சுரல் டு ரிலீஜியன் அண்ட் டிக்ளேர்ட் தட் லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அண்ட் கலெக்ட் ரெண்ட் ஆர் லிவிங் டாக்ஸஸ் ஆன் இட் வாஸ் தேர் ஆஃப் therefore against divine law. ஓகே, அதாவது சமத்துவம் இயல்பான மதம் குறித்து வலியுறுத்திய டுடுமியன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அதனால வாடகை வசூலிப்பது அல்லது அந்த நிலத்துக்கு மீதான வரி விதிக்கிறது இது எல்லாம் இறை சட்டத்துக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னார். Large number of peasants were mobilized through a network of village organization. கிராம அமைப்புகளுடைய கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் வந்து ஒன்று திரட்டப்பட்டாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் டுடுமின் in 1862, there was revolt in 1870 by நோக்மேன். ஓகே, அதாவது 1862 டுடுமியான் மறைஞ்ச பின்னாடி 1870களில் நோவாமியான் அப்படிங்கிறவரோடையால் இந்த இயக்கம் மீண்டும் வந்து உயிர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வாகாபி ரிபிலியன் இன் பாரசட், அதான் பரசத்தில் வாகாபி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். த வாகாபி ரிபிலியன் வாஸ் அன் ஆன்டி இம்பீரியல் அண்ட் ஆன்டி லேண்ட்லார்ட் மூமெண்ட். த வாகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்.
It originated in and around 1827 in the Parst region of Bengal. வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற பகுதியில் 1827 வாக்கில் தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். It was led by the Islamic preacher Tidumir, who was deeply influenced by the Wahhabi teaching. வாகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டிடுமீர் அப்படிங்கிறவர் தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். He became an influential figure among the predominantly Muslim peasantry oppressed under the Kogriv ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட அதாவது குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தார். யார்? டிடுமீர் அப்படிங்கிறவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரைபல் அப்ரைசிங், பழங்குடியினருடைய கிளர்ச்சி. அண்டர் காலனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம்டு எ டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட். காலனி ஆட்சியின் கீழே இந்திய வரலாற்றில் முதலாக அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கோரப்பட்டுச்சு. த பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இட் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லெட் டு த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ட்ரிபல் சிஸ்டம்ஸ். ஓகே, வனங்களை வர்த்தகமயமாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆங்கில ஆட்சியில் ஊக்கம் கிடைச்சதன் காரணமாக பாரம்பரிய பழங்குடியினர் நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழக்க ஆரம்பிச்சிச்சு. It encouraged the incursion of tribal area by the non-tribal people such as moneylender, traders, land grabbers and contractors. Okay, இதனால் பழங்குடியின பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவர், அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் போன்றோர் ஊடுருவறதுக்கு அது ஊக்கம் அப்படிங்கிறத அளிச்சிச்சு. This led to the widespread loss of ஆதிவாசி land and their displacement from their traditional habitats. ஓகே, இதனால் ஆதிவாசிகளுடைய நிலத்தில் பெரும் பகுதி இழக்கப்பட்டு அவங்க தங்களுடைய பாரம்பரியமாக குடியிருந்த பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. Tribal resistance was therefore a response against those who either introduced changes in the peaceful tribal life or took undue advances of the innocence of the tribal people. அமைதியாக பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியினர் மக்களை அப்பாவித்தனமாக தேவையில்லாமல் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக ஒரு பதில் நடவடிக்கை தான் ஏற்பட்டது தான் இந்த ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கோல்ட் ரிவல்ட், கோல் கிளர்ச்சின்னு சொல்லுவோம். ஒன் மேஜர் ட்ரிபிள் ரிவல்ட், the coal uprising of 1831-32 took place in Chota Nagpur and Singhbhum region of present-day Jharkhand and Odisha under the leadership of Bindri and Singrai. அதாவது பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831-32 ஆண்டு நடந்த மிகப்பெரிய பழங்குடியினருடைய கிளர்ச்சியை தான் நாம் கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இது பிந்திராய் மற்றும் சிங்கராய் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் நடந்துச்சு. த ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் ஹேட் leased out to money lenders the job of revenue collections. ஓகே, சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கிட்ட குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. The usury and forcible evictions of tribal from their land led to the resentment of coals. ஓகேவா? அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அந்த பகுதியிலிருந்து வெளியேறுதல் போன்றவை தான் கோல் இனத்தவர்களிடையே கோபத்தை அதிகமாக்குச்சு. த இனிஷியல் protest and resistance coal was in the form of plunder, erosion and attacks
of the properties of outside. வெளியாட்களுடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல், இந்த வகையில் தான் கோள்களுடைய தொடக்க கால போராட்டம் அப்படிங்கிறது மற்றும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அமைஞ்சுது. திஸ் வாஸ் ஃபாலோடு பை த கில்லிங் ஆஃப் மணி லெண்டர் அண்டு மெர்ச்சன்ட்ஸ். இதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க வர்த்தகர்களை வந்து கொலை செஞ்சாங்க. ஓகேவா? The tribal leader adopted varied method to spread their message, such as the beating of drums accompanied by a warning to all outsides to leave. The British suppressed the rebellion with great violence. Okay. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, மோளங்களை முழக்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வந்து வெளியேற செய்யக்கூடிய அந்த எச்சரிக்கை செய்யும் பல வகைகளில் பழங்குடியினருடைய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க தங்கள் கிளர்ச்சியுடைய செய்தியை பரப்புனாங்க. ஆங்கில அரசை பெரிய அளவிலான வன்முறையின் மூலமாக இந்த கிளர்ச்சியை வந்து அடக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தல் ஹோல்ஸ். ஓகேவா? சாந்தாளர்களுடைய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். Sandals scattered in various parts of eastern India when forced to move out of their homeland during the process of creation of Zamins and the permanent settlements cleared the forest area around the Rajmahal hills. அதாவது இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்பின் கீழே ஜமீன்களை உருவாக்குறதுக்காக தங்களுடைய பூர்வீகத்தை இடத்தை விட்டு இடம்பெயர நிர்பந்திக்கப்பட்டதுனால ராஜமஹால் மலையை சுற்றி இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டாங்க. ஓகேவா? They were oppressed by the local police and European officers engaged in the railway constructions. ஓகே, அந்த ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் அவங்க வந்து ஒடுக்கப்பட்டாங்க. Pushed out of their familiar habitats, the Sandals were forced to rely on the money lender for their subsistence. வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேறப்பட்ட சாந்தலர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வட்டிப்பணம் கொடுப்பவர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. Soon they were trapped in vicious circle of debt and extortions. விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வழியில் அவர்கள் வந்து சிக்க தொடங்கினாங்க. Besides this, Sandals also felt neglected under the corrupt British administration and their inability to render justice to the legitimate grievances. மேலும் ஊழல் கரைப்படைந்த ஆங்கில நிர்வாகத்தின் கீழே தங்களுடைய நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத ஒரு சூழலில் தாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டதை சாந்தலர்கள் அப்படிங்கிறவங்க உணர்ந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட் பிரேக்ஸ். Around 1854 activities of social bantry led by a person named Bir Singh was reported from the different places. வெளிப்பாடு 1854 ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளைகளில் பீர் சிங் அப்படிங்கிறவரோட தலைமையில் நடந்துச்சு. These were directed against மகாஜனாஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக கூறி வச்சு தான் இந்த கொள்ளையடிக்கிற சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா? In 1855, two Sandal brothers, Sidhu and Kanu, proclaimed that they had received a divine message from God asking them to lead the rebellions. ஓகே, 1855 சித்து மற்றும் கனு அப்படிங்கிறவங்க ரெண்டு சாந்தலர் சகோதரர்கள் இவங்க வந்து கிளர்ச்சியை தலைமை ஏற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி வந்து கிடைச்சதா அவங்களே அறிவித்தாங்க. By July 1855, the rebellion had taken the form of open insurrection against the Mahajanas and Jamindaris and the British officials. 1855 ஆண்டு ஜூலை மாதத்தில் கிளர்ச்சியானது மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேயர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுத்தது. They marched with bows, poisoned arrows, axes and swords, taking over the Rajmahal and Bhagalpur by proclaiming that the company rule was about to end.
வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடாரிகள் கத்திகள் இதனோட ராஜ்மஹால் மற்றும் பகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சி முடிவு கட்ட போவதா முழக்கமிட்டபடி பேரணியாக இவங்க வந்து சென்றாங்க. ஓகேவா. இன் ரெஸ்பான்ஸ் villages were raided and properties destroyed by the British. ஓகே. இதனை தொடர்ந்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர்கள் வந்து சொத்துக்களை வந்து சூறையாடினாங்க. ஓகேவா. கடைசியாக வந்து ஆங்கிலேயர்களால் இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக ஒடுக்கப்பட்டுச்சு. இன் 1855 an act was passed to regulate the territories occupied by the சாந்தல்ஸ். ஓகே. 1855 சாந்தலர்களோட வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டுச்சு. The act formed the territory into a separate divisions called சாந்தல் பரகனா டிவிஷன்ஸ். சாந்தல் அப்படிங்கிறது பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் அப்படிங்கிறது நிறைவேறுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து முண்டா ரிபிலியன். One of the prominent tribal reliance of this period occurred in Ranchi, known in Ulugulan rebellions, a great tumult. அதாவது முண்டா கிளர்ச்சின்னு சொல்லுவோம். ராஞ்சியில் இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி, அதாவது பெரிய கழகம்னு சொல்லுவோம். இது பழங்குடி கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். The Munda people were familiar with cooperative or collect farming known as Kundakati, joining hold land systems. கூட்டா நிலத்தை வச்சுக்கிட்டு குண்டக்கட்டி, அதாவது கூட்டு சொத்து அப்படிங்கிற முறையில் விவசாயம் செய்கிறதுல முண்டா மக்கள் வந்து பெயர் பெற்றவங்களாக இருந்தாங்க. It was totally eroded by the introduction of private ownership of land and the insurrection of merchants and money lenders. ஓகே. தனி நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகம், வர்த்தகர்கள் மற்றும் வட்டி பணம் கொடுப்பவர்களுடைய ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறை வந்து முற்றிலும் சிதைவுட்டுச்சு. The Munda people were also forceful recruited in indentured laborers to work on plantations. தோட்ட வேலை செய்ய முண்டா இன மக்கள் வந்து கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் வந்து அமர்த்தப்பட்டாங்க. In the 1890, tribal chiefs offered resistance against the alienation of tribal people from their land and imposition of bedabagari or forced labors. 1890 பழங்குடியின மக்களை அவர்கள் வாழக்கூடிய இடத்துலேருந்து இடம்பெயர செய்கிறது, அந்த இடத்த விட்டு போகணும், அல்லது அவங்கள வந்து கட்டாய உழைப்புக்கு வந்து உட்படுத்துறது, இதெல்லாம் வந்து பழங்குடியின தலைவர்கள் வந்து எதிர்த்தாங்க. ஓகேவா. The movement received an impetus when Birsa Munda declared himself as a messenger of God. பீர்சா முண்டா தம்மை வந்து கடவுளுடைய தூதர் அப்படின்னு அறிவித்த உடனே இந்த இயக்கத்துக்கு ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. பீர்சா claimed that he had a prophecy and promised supernatural solution to the problem of Munda people and the establishment of பீசத் ராஜ். ஓகே. அதாவது தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறி பீர்சா குறி சொல்வதன் மூலமாக முண்டா இன மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறதாகவும் மக்களின் அரசை நிறுவ போகிறதாகவும் பீர்சா என்ன பண்ணார்னா ஒரு உறுதி அளித்தார். ஓகேவா. The Munda leaders utilized the cult of Birsa Munda to recruit more people to their cause. பீர்சா முண்டாவுடைய பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையிலான பீர்சா இன மக்கள் வந்து இந்த நோக்கத்தில் ஒன்றிணைக்கிறதுக்காக முண்டா தலைவர்கள் அப்படிங்கிறவங்க முயன்றாங்க. A series of night meeting were held and revolt was planned. இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சிக்கு வந்து ஒன்று கூடி திட்டமிடப்பட்டது. On the Christmas day of 1889 they restored to violence. அந்த வந்து கிறிஸ்மஸ் நாள் 1889 கிறிஸ்மஸ் நாளில் வந்து அவர்கள் வன்முறையில் வந்து கையில் எடுத்தாங்க. buildings were burnt down and arrows were shot at Christian missionaries and Munda Christians converted. கட்டடங்கள் வந்து தீக்கு இரையாக்கப்பட்டுச்சு. கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறிஸ்துவர்களாக மதம் மாறிய முண்டாக்கள் மீது
அம்பு எறியப்பட்டு தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. சூன் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வாஸ் அட்டாக்டு. அதனை தொடர்ந்து காவல் நிலையங்களும் தாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டாங்க. சிமிலர் அட்டாக் வேர் கேரிட் அவுட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த். இந்த தாக்குதல் வந்து அடுத்த சில மாதங்கள் வந்து தொடர்ந்து நடத்தப்பட்டுச்சு. ஃபைனலி த ரெசிஸ்டன்ஸ் வாஸ் crushed அண்ட் பீர்சா முண்டா வாஸ் arrested in February 1900 who later died in jail. 1990 ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட அந்த பீர்சா முண்டா அப்படிங்கிற ஒரு சிறையிலேயே இறந்து போனார். ஓகேவா? பீர்சா முண்டா became a folk hero who is to this day celebrated in many folk songs. இந்த பழங்குடியினர் தலைவராக அறியப்பட்ட பீர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக போற்றப்படுறாரு. The Munda rebellion prompted the British to formulate a policy on tribal land. முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கில அரசு பழங்குடியின நிலம் பற்றியான கொள்கைகளை வகுக்க முன் வந்தது. The Chota Nagpur Tenancy Act 1908 restricted the entry of non-tribal people into the tribal land. 1908 ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினருடைய நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதவங்க நுழையிறது வந்து தடுக்கப்பட்டது. ஓகேவா? டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.